சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணல்ல நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள்ல ஒருவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான திரு ப. சிதம்பரம் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. புதிய ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிறது. இந்த முடிவு தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் யாருக்கும் மறுப்பில்லை. ஆனால் புரட்டி போட்டிருக்கிறது என்பது அழுத்தமான சொற்கள். மாற்றி இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தலில் பல புதுமைகள் நிகழ்ந்திருக்கின்றன. அதை நாங்கள் உணர்கிறோம். ஒரு அரசுக்கு எதிரான கடந்த கால திமுக அரசுக்கு எதிரான ஒரு அலை என்பது ஒரு கீழே ஓடிட்டே இருந்திருக்கு. அதை பலரும் கவனிக்க தவறி இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் தான், நீங்களும் உட்பட தான். தொலைக்காட்சிகள் உட்பட, கருத்து கணிப்புகள் எடுத்தவர்கள் உட்பட, எக்ஸிட் போல் எடுத்தவர்கள் உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் அதை சரியாக கணிக்கவில்லை. நீங்க இந்த முடிவை எப்படி பகுப்பாய்வு செய்றீங்க? இல்லை, நான் முழுமையாக பகுப்பாய்வு செய்யவில்லை. இன்னுமா இப்போ தான் பல பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். கட்சி தோழர்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் பல 100 பேரை சந்தித்தத பிறகு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் ஒன்று தெரியுது, இந்த தேர்தல் பிரச்சார உத்திகள் மாறி இருக்கின்றன. அது நீங்கள் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் இருக்க, புரட்டி போட்டுது. பழைய உத்திகளை புரட்டி போட்டிருக்கு. இது இந்த ஒரு தேர்தலுக்கு வருமா, தொடர்ந்து வருமானு தெரியல. வேட்பாளர் பேரே தெரியாது, பல ஊர்களில் வேட்பாளர் முகமே தெரியாது. ஆனால் ஒரு கட்சிக்கு, அந்த கட்சியினுடைய தேர்தல் சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது புதுமை. ஒரு வேட்பாளரின் பெயரையே தெரியாமல் நான் விரும்புகிற தலைவர், அதற்கான சின்னம், அதற்காக நான் வாக்களிக்கிறேன்ற தன்மை, அது சரியான அணுகுமுறையா இருக்குமான்றது எப்படி? அது சரின்னா எல்லா ஜனநாயக நாடுகளிலையும் ஜனாதிபதி தேர்தல் முறை தான் நடக்குது. தலைவருக்கு தான் வாக்களிக்கிறாங்க. தலைவருக்கு மற்ற வேட்பாளர்கள் சில நேரங்களில், சில தேர்தல்களில் பலம் கூட்டுவார்கள், சிலர் பலம் குறைப்பார்கள். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வேட்பாளர்கள் பலத்தையும் கூட்டலை, பலத்தையும் குறைக்கலை. தலைவர், தேர்தல் சின்னம், அவ்வளோதான். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது திமுக கட்சியினரிடத்திலே ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்தி இருக்கு. சொல்லாம போயிட்டாங்க, ஒரு நன்றி கூட தெரிவிக்கலன்னு சொல்றாங்க. அது நான் அதுக்குள்ளெல்லாம் ஆழமாக போக விரும்பலை. ஆனால் சொல்லிட்டு தான் போகணும். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஆனால் எனக்கு தெரியும், தகவல் சொல்லிவிட்டு இந்த மாதிரி மறு தேர்தலை சந்திப்பதற்கு கட்சி தயாராக இல்லை, தமிழ்நாடு மக்களும் தயாராக இல்லை. அது சிபிஐ நிலைப்பாடு தான், சிபிஎம் நிலைப்பாடு தான், விசிகா நிலைப்பாடு தான், ஐயுஎம்எல் நிலைப்பாடு தான். எங்கள் நிலைப்பாடும் மற்ற தோழமை கட்சிகளோட நிலைப்பாடும் ஒன்று தான். அவர்கள் 2 நாள் கழித்து முடிவெடுத்தார்கள், நாங்கள் மறுநாளே முடிவெடுத்தோம். அதைத்தான் வேறுபாடாக சொல்ல முடியுமே ஒழிய நிலைப்பாட்டில் மாறுதலே கிடையாது. எந்த கட்சி மறுதேர்தலை விரும்பியது? தமிழ்நாடு மக்கள் மறுதேர்தலை ஏற்றுக்கொள்வார்களா? ஒன்று. 2வது, தமிழ்நாடு மறுதேர்தல் சில மாதங்கள் கழித்து வரும். அதுக்கு இடையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தானே வரும். குடியரசுத் தலைவர் ஆட்சினா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தானே. அதனால் இந்த 2 விபரீதங்களை தவிர்ப்பதற்காக எல்லா கட்சிகளும் ஒரே முடிவைத்தான் எடுத்தார்கள்.
அதில் நாங்கள் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி எடுத்திருக்கலாம். அந்த முடிவிலேயே காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்வது, திமுகவுல திமுக, அதிமுக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பின்னால் பாஜக இருந்தது. இத நாங்க முன் உணர்ந்ததுனால தான் நாங்க அறிவாலயம் பக்கமே வரலன்ற கருத்தும் தெரிவிக்கிறார். அது எனக்கு தெரியாது. திமுக, அதிமுக பேச்சுவார்த்தை நடந்ததான்னு எனக்கு தெரியாது. செய்திகள் வந்ததான 2 கட்சிகளும் மறுத்திருக்கிறார்கள். ஒரு நீண்டகால தொலைநோக்க திட்டத்தோடு தான் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள், வியூகத்தெல்லாம் வெளிப்படுத்துவீங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாதுன்ற நிலைப்பாடு இருந்தாலுமே, திமுக காங்கிரஸ் உறவு கசந்து போன மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே. முறிஞ்சு போன இடத்துக்கு நகர்ந்த மாதிரி இருக்கு. நீங்க 2 சொற்களை பயன்படுத்துறீங்க. முறிந்து போனது, கசந்து போனது, இதெல்லாம் கடுமையான சொற்கள். கலைஞருடைய 103வது பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் வாழ்த்து செய்திருக்கிறார்கள், வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். அது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அந்த பிரதியை அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் கசந்து போனது, முறிந்து போனதெல்லாம் முடிவுக்கு வராதீங்க. எல்லாருமே இந்த அணிச்சேர்க்கை மாற்றத்திற்கு பிறகு இந்தியா கூட்டணியின் வடிவம் இனி என்னவாக இருக்க போகிறது அப்படின்ற பேச்சையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா கூட்டணியை தவிர பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை எதிர்ப்பதற்கு ஒரு அணி கிடையாது. ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரே தேசிய கட்சி, நாடு முழுவதும் சுவடு பதித்த கட்சி காங்கிரஸ் கட்சி தான். மற்ற கட்சிகளெல்லாம் மாநில கட்சிகள், வலிமையான மாநில கட்சிகள். காங்கிரஸை விட அந்த மாநிலத்தில் வலிமையான கட்சிகள் என்பதை நான் மறுக்கவில்லை. உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு எல்லாம் மாநில கட்சிகள் தான். அதனால் ஒரு ஒரு குழு கொம்பை சுற்றித்தான் இந்தியா கூட்டணி அமைய முடியும். அது யார் தலைவருங்கிறது வேற. ஆனால் ஒரு தேசிய கட்சி இருந்தால் தான் அதை சுற்றி மாநில கட்சிகள் கூட்டணி அமைக்க முடியும். அது இன்னைக்கு காங்கிரஸ் ஒன்று, அந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று. 2014 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. 2024 வெற்றி பெற்றது. 2029 தேர்தல் வரும். அதில் தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் மதச்சார்பின்மை, எல்லா மக்களுக்கும் பொதுவான கட்சி என்ற பாதுகாப்புகள் வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணி வேண்டும். எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. நான் பல கட்சிகளில் பேசினேன். இந்தியா கூட்டணி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி அமைப்பது, எப்படி சிதறி போகாமல் பார்ப்பது என்று யோசிக்கிறாங்களே ஒழிய இந்தியா கூட்டணி வேண்டாம்னு யாரும் சொல்லலை. இந்தியா கூட்டணி வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளும் கொஞ்சம் நீக்குப்போக்கோடு தான் நடந்து கொள்ள வேண்டும். அது காங்கிரஸ் உட்பட. நீக்குப்போக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் 2019, 2024 3வது அணிக்கான முயற்சி செய்தபோது திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. காங்கிரஸை தவிர்த்து விட்டு ஒரு அணி அமைத்து பாஜகவை எதிர்கொள்ள முடியாதுன்னு நீங்கள் சொன்ன அதே வாசகத்தை தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கு திமுகவினுடைய சூழல் வேறாக இருக்குது. ஒரு பக்கம் தாவேகா அமைச்சரவையிலே காங்கிரஸ் பங்கு பெற்று விட்டது. 29க்கு கூட்டணி ஒப்பந்தமே போட்டாச்சு. இனி திமுக என்ன செய்யுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை. மாநில அரசியல் வேறு, அகில இந்திய மத்திய அரசு அதை பொறுத்த அரசியல் வேறு. இப்போ கேரளத்தில் நேற்று வரை எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் எலியும் பூனையுமா தானே இருந்தது. இப்போ சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், காங்கிரஸ் ஒரே கூட்டணியில் இருக்கும்னா இதே பிரச்சனை அதுலேயும் வருதில்ல.
மேற்கு வங்கத்தில் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரும் புதிருமாக தான் இருந்தாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு செல்வி மம்தா பானர்ஜி அவர்களே மறுநாளே சொன்னாங்க, நான் இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு முன் நடவடிக்கைகளை எடுப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. இது ரெண்டையும் பிரித்து பார்ப்பது தான், வேறுபடுத்தி பார்ப்பது தான் அரசியல் புத்திசாலித்தனம் என்பது என்னுடைய கருத்து. ஒரு சிறு புரிதலுக்காக இப்போ காங்கிரஸ், தாவேகா, இப்போ இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிற கட்சிகள்லாம் ஒரு அணியாக இருக்கிறப்போ திமுக நிச்சயம் உங்களை எதிர்த்து தான் களமாடக்கூடிய ஒரு சூழல் மாநிலத்தில் 2029 தேர்தல் கட்டத்தில் திமுக 2029 3 ஆண்டுகள் கழித்து வருது. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி, நாங்கள் ஆளுங்கட்சியின் கூட்டணி. அது எனக்கு புரியுது. திமுக தனித்து விடப்பட்டது அப்படின்னு பலரும் பேசுறாங்க, பத்திரிகைகளில் எழுதுறாங்க. ஒரே தேர்தல் முடிவு திமுகவை தனித்து விட வச்சு. அப்படி அதெல்லாம் அவசரப்பட்டு முடிவுக்கு வராதீங்க. சிபிஐ, சிபிஎம் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. மதிமுக, தேமுதிக திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதனால் தனித்து விடப்பட்டது என்று 10 நாளில் எப்படி முடிவுக்கு வரீங்க? தமிழகம் மட்டும்தான் கடந்த ஒரு 10 ஆண்டுகள் பார்க்கிறப்ப ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஒரு அணி, அதற்கு மாற்று அணி, பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு ஒத்திசைவா இருந்த ஒரு அணியா இருக்கு. ஆனா இப்ப தாவேகா வந்ததுனால ஒரு குழப்ப நிலை தமிழக அரசியல். இல்லையே, அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி அணியை எதிர்க்கிறார்கள். அவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய கொள்கை விரோதி, ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்கிறார்ல, அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள். காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறது. இதில் குட்டையை குழப்பியது அதிமுக தான். அவர்களும் இப்போ மறுபரிசீலனைன்னு செய்தி வருத, அவர்கள் தான் குட்டையை குழப்பினாங்களே ஒழிய மற்ற அனைத்து கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் அணியில் கட்சிகள் வேறு வேறு அணியில் இருக்கிறான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது என்பதில் தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் இந்த ஒரு அணியை கட்டுவதா இருக்கட்டும், பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்துவதா இருக்கட்டும், தொலைநோக்கோடு வியூகங்கள் வகுப்பதாக இருக்கட்டும், அதெல்லாம் நடந்தது. தமிழ்நாட்டில் அது ரொம்ப பிரமாதமாக இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இருந்தது. உங்களுடைய பங்களிப்புலாம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு சூழல் மாறிவிட்டது. வாக்கு வங்கி அரசியலில் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் விஜய் அணியை நோக்கி நகருது. அப்படின்றப்ப பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் நடக்கும். அது திமுகவை ஒரு வேளை வந்து பாஜக பக்கம் தள்ளீருன்னெலாம் பேசுறது எப்படி இருக்குது? திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் போகும்னு நான் நம்பலை. ஏன்னா அவர்களுடைய அடிப்படை கொள்கைகள், அடிப்படை நெறிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி நேர் விரோதி. அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியை அணுகி அரசியல் செய்வார்கள் என்று நான் நம்பலை. போதான் தெரியும். நான் இன்னைக்கு நம்பலை. இப்போ பெரிய பல ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி பங்கெடுத்திருக்கிறது. இதை எப்படி நீங்கள்? நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி உவகை இருக்கிறது. 2 அமைச்சர்களிடையும் தொலைபேசியில் பேசினேன், வாழ்த்து சொல்லினேன். இப்போ ஒரு அமைச்சர் வந்து என்னை சந்தித்தார். அதனால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா 60 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம் பெறுகிறது என்பது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஒன்று, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தொடர்ந்து சொல்வது, களத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காட்சி ஒரு அணி சேர்க்கை மாற்றம் மூலமாக கிடைத்த பதவின்றது ஒன்று. எல்லாரும் விமர்சனமாக கொஞ்சம் கேலியாக கூட சொல்கிறாங்க,
தேர்தலுக்கு முன்பாக ஒரு ராஜ்யசபா, தேர்தலுக்கு பின்பாக ஒரு ராஜ்யசபா, இது கட்சியை வளர்த்ததா இல்ல வியூகத்தை மாத்தினதுனால கிடைச்ச பலனா அப்படின்னு? அதெல்லாம் கிடையாது. நீங்க மிகைப்படுத்தி சொல்றீங்க. தேர்தலுக்கு முன் அந்த 6 ஆண்டு காலத்துல எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தருவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னது. இந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தருவதாக தாவேகா சொல்லியிருக்கிறது. அதை நீங்கள் என்னமோ பெரிய பிளவு மாதிரி நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு கண்டினியூவம். அந்த 6 ஆண்டுகளில் ஒரு இடம், இந்த 6 ஆண்டுகளில் ஒரு இடம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடமா 2 இடமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வாக்கை காப்பாற்றினார்கள். இவர்கள் வாக்குறுதியை காப்பாற்றுகிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி தான். அமைச்சரவையில் பங்கெடுப்பதன் மூலமா, ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்துவதன் மூலமா சில நிலைப்பாடுகள்ல சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அகில இந்திய கட்சி காங்கிரஸ்ன்னு இப்ப குதிரை பேரம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. குதிரை பேரத்தால் பெரு மாநிலங்கள்ல பாதிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குதிரை பேரம்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறது. காங்கிரஸால் இதுல கருத்து சொல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பது போல தெரிகிறது. அதை குதிரை பேரம்னு சொல்வதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். அவங்க ராஜினாமா செஞ்சிட்டாங்க. அவங்க அந்த கட்சியில் இல்லை. அந்த கட்சியில் இல்லாத போது சுதந்திர மனிதர்கள் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னா அது குதிரை பேரத்தால் விளைந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் இதே போக்கு தானே பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியில நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் திடீரென்று ராஜினாமா செய்வார்கள், பாஜகவில் போய் சேர்ற. இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நடந்தது கிடையாது. ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்யாமல் இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க. கட்சியில் பிளவு, கட்சியில் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்தது. 50-60 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தான் திரிணாமுல் காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க பதவியை ராஜினாமா செய்யலையே. இவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் இப்போ அந்த கட்சியில் எம்எல்ஏயாக இல்லை, என்னால் அந்த கட்சியுடைய கொள்கைகளுக்கு உடன்பட முடியாது, நான் ராஜினாமா செய்திருக்கிறேன். ராஜினாமா செய்துட்டு ஒரு தேர்தல் நடந்தால் அவர்கள் நிற்பார்களா, அவர்கள் வேட்பாளர்களாக இருப்பார்களா, எந்த கட்சியில் வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் தெரியாத நேரத்தில் எப்படி இதை ஒரு குதிரை பேரம் அப்படின்னு சொல்ல முடியும்? அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். பலரும் சொல்வது இந்த வாக்கு மையினுடைய ஈரம் காய்வதற்கு உள்ளாகவே அந்த பேட்டர்னை பார்க்குறப்ப ராஜினாமா செய்கிறார்கள், முதல் தளத்தில் போய் இன்னொரு கட்சியில் சேர்றாங்க, வெளியில் நிற்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ராஜினாமா செய்யாமல் கட்சியில் பிளவு ஏற்பட்டு ஒரு பிரிவு ஒரு கட்சியில் சேருவது என்பது ஒன்று. என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டு சுதந்திர மனிதனாக ஒரு கட்சியில் இணைவது என்பது வேறு. உங்களுக்கே தெரியும், அது நுட்பமான வேறுபாடு தான். அது சரியா இல்லையான்னு மக்கள் தானே தீர்மானிக்கணும். அவங்க தேர்தலுக்கு நிற்பாங்களான்னு எனக்கு தெரியாது, நின்றால் வெற்றி பெறுவார்களா எனக்கு தெரியாது. மக்கள் முடிவெடுப்பாங்கல்ல. நீ செய்தது சரி, நீ செய்தது தவறுன்னு மக்கள் கையில் தானே முடிவு இருக்கு. குதிரை பேரம்ன்ற அந்த சட்டகத்துக்குள் இதை பொருத்தி பார்க்க முடியாதுன்னு சொல்லு. இல்லை இல்லை, குதிரை பேரமா இல்லையாங்கிறது மக்கள் தீர்ப்பை பொறுத்து தானே. நீ கட்சியிலேருந்து விலகிறத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னொரு கட்சியில் போய் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக நிற்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்தா அந்த தீர்ப்பு தானே. இல்லை, அந்த கட்சியிலிருந்து விலகி நீ தைரியமாக மீண்டும் தேர்தலை சந்திப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அதுதானே தீர்ப்பு. இது நீங்களும் நானும் எப்படி முடிவெடுக்க முடியும்? மக்கள் தானே முடிவெடுக்க முடியும். ஆனால் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி கைக்கு கிடைத்த வெற்றி, அதிகாரம்
பறிபோனதற்கு காரணம் இந்த குதிரை பேர அது அது ராஜினாமா செய்யாமல் எம்எல்ஏக்களை வாங்குவது குதிரை பேரம். புதிய ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிறது. ரொம்ப குறைவான காலமா இருந்தாலும் எப்படி மதிப்பிடுறீங்க செயல்பாடை? எப்படி மதிப்பிட முடியும்? அதாவது தேர்வு தாளில் முதல் பக்கத்தை படிச்சுட்டே ஆசிரியர் மதிப்பீடு செய்ய முடியுமா? இப்போ தானே தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு சரியாக ஒரு மாதம் ஆயிருக்கா? 4 வாரத்தில் என்ன முடிவுக்கு வர முடியும்? இதெல்லாம் தவறு. உங்களுக்கு ஒரு டெட்லைன் இருக்குது. அரசுக்கு அந்த டெட்லைன் எல்லாம் சொல்ல முடியாது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த அரசை மதிப்பிடுவது எல்லாம் அந்த டெட்லைனில் முடியாது. எனக்கு 8 மணிக்கு ஒரு செய்தி ஹெட்லைன் வரணும், நீங்கள் சொல்லுங்கள். 8 மணிக்குள்ளே எப்படி ஹெட்லைன் வரும்? ஆனால் சொல்வது இப்போ அதிமுகவிலிருந்து வந்திருக்கிற எதிர்வினை, நீங்கள் நிர்வாகம் பற்றி கிராஷ் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வர்றதுக்காக நாங்கள் காத்திருக்க முடியாது, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்கேன்ற விமர்சனம்லாம். சட்டம் ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது காலத்தை பொறுத்து தான். புதிய அரசு வந்தால் அதற்கு அவகாசம் தர வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்தபோதே காங்கிரஸ் கட்சி அவர்கள் புதிதாக வந்திருக்காங்க. டெல்லியில் திரு நரேந்திர மோடி வந்திருக்காரு. அவர்கள் முடிவுகள், நடவடிக்கைகள், கொள்கைகளை பொறுத்து முடிவு கருத்து சொல்லலாம் தான் காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து. இப்போ நாங்களே ஆட்சிக்கு வந்தோம்னா, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரளயம் ஏற்பட்டு நாங்களே ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்? அவகாசம் தாங்க, நாங்கள் செய்கிறோம்னு தானே சொல்லுவோம். நமக்கு ஒரு விதி, அவர்களுக்கு ஒரு விதியா? நிறைய வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் கொடுத்தாங்க தேர்தலுக்கு முன்பாக. திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தப்ப நீங்கள் பேசினது தான் தமிழகம் முழுவதும் பேசு பொருளானது. சாத்தியம் இல்லையான்னு அப்போ பேசியிருந்தீங்க. ஆனால் நிறைய வாக்குறுதி கொடுத்த பிறகு கஜானா காலி ஆயிடுச்சு, 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டாங்கன்ற விமர்சனங்கள்லாம் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? கஜானா எப்பவும் காலி இல்லை, காலி ஆகாது. கடன் இல்லாமல் ஒரு அரசு நடக்காது. அகில இந்திய பட்ஜெட்டில் கடன் எவ்வளோன்னு பாருங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் கடன் வாங்கி தான் பண்ணுறாங்க. அந்த கடன் வரம்புன்னு இருக்கு. பழைய திட்ட கமிஷன், இப்போ புதிய நீத்தி ஆயோக், நிதி அமைச்சகம் அதை வரம்பை விதிக்கிறாங்க. அந்த வரம்புக்குள்ளே இருந்தால் கடன் வாங்கலாம். அந்த அரசனுடைய நிதி நிலைமையை பொறுத்து அந்த வரம்பு வைக்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கி, நீத்தி ஆயோக், மத்திய அரசு நிதி அமைச்சகம் 3 பேர் தான் சேர்ந்து அந்த வரம்பை விதிக்கிறார்கள். அந்த வரம்புக்குள்ளே இருந்தால் கடன் ஒரு பெரிய சுமை அல்ல. அந்த கடனுக்கு வட்டி கட்டணும். இப்போ அமெரிக்கா கடன் வாங்கலையா? அமெரிக்காவில் கடன் என்பது எத்தனையோ $1 trillion. எத்தனை பூஜ்ஜியம்னே தெரியாது உங்களுக்கு. அவர் கடன் வாங்குறாருல்ல, அந்த வட்டி கட்ட முடியுமா, தவணை கட்ட முடியுமாங்கிறதான் கேள்வி. இப்போ இந்த கஜானாவை தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதுக்கு கஜானா எப்பவுமே காலி தான். கடன் வாங்கித்தானே வரி, அந்த ஆண்டு வரி, மத்திய அரசு உடைய கிராண்ட்டு, நிதி உதவி, கடன், இந்த 3 தான். ஓன் ரெவென்யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் போர்விங். இந்த 3 தான் கஜானா நிரப்புது. அந்த கஜானாவை நிரப்புவது என்பது 12 மாதங்கள் நடைபெறுகிறது. அந்த 12 மாதங்களும் கஜானா ஒரு பக்கம் நிரம்புது, ஒரு பக்கம் செலவாகுது. அது ஒரு கஜானா காலின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி பார்த்தா காலையில் எந்திரிச்சு பேங்க் பேலன்ஸை பார்க்குற மாதிரியா அரசுடைய பேங்க் பேலன்ஸை பார்க்கணும்? தப்பு. திமுக ஆட்சி வந்த பிறகு
அல்லது அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதே குற்றச்சாட்டு வந்தது. கஜானா காலியா நாங்கள் அதெல்லாம் கஜானா எப்பவும் காலியாகாது. ஏன்னா ஏப்ரல் மாதம் 1 தேதியிலேருந்து வரி வருமானம் வரும், மத்திய அரசினுடைய நிதியுதவி வரும், கடன் வாங்குவது நடக்கும். அது வரும், இது செலவாகும், வரும், செலவாகும். வரவு செலவு இருப்பது தான் அரசனுடைய கருவூலம். கடந்த திமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட பெரிய விமர்சனம்ன்றது மத்திய அரசு பாராமுகத்தோடு நடந்து கொண்டது, நிதி கொடுக்கல அப்படின்ற விமர்சனம். உண்மைதானே? விமர்சனங்கள் முன் வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ புதிய அரசு அமைந்திருக்கிறது, அமைச்சரவையில் காங்கிரஸும் பங்கு கொண்டு விட்டது. அதில் பல விமர்சனம் வந்து இந்த முறையும் மத்திய அரசு அப்படிதான் இந்த கவர்மெண்ட்டை டீல் பண்ணுவாங்கன்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது தெரியாது. முதலமைச்சர் பிரதம மந்திரியை சந்திச்சு வந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எந்த மாநில அரசை பாரபட்சமாக மத்திய அரசு நடத்தினாலும் அதை நான் கண்டிக்கிறேன். எந்த அரசும், எங்க அரசுன்னு இல்லை, எந்த கட்சியுடைய அரசையும் பாரபட்சமாக மத்திய அரசு நடத்தக்கூடாது. நாங்கள் 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தபோது எந்த அரசையும் பாரபட்சமாக நடத்தவில்லை. அந்த 10 ஆண்டுகளில் ஒரு செய்தி காட்டுங்க, ஒரு முதலமைச்சர், நிதி அமைச்சர் அவர்கள், மத்திய அரசு, பிரதம மந்திரி மன்மோகன் சிங், நிதியமைச்சர் பாரபட்சமாக எங்களை நடத்துகிறார்னு ஒரு செய்தி காட்டுங்க. ஆனால் காங்கிரஸ் இந்த முறை கூட்டணியிலும் அமைச்சரவையிலும் வந்ததுனால தனிப்பெரும் கட்சியாக வந்த பிறகும் கூட விஜய் அவர்களை ஆளுநர் அழைக்காததற்கு பின்னணியில் ஒரு அரசியல் கணக்கு தான் இருந்தது. அது காங்கிரஸோடு இவங்க போட்ட ஒப்பந்தம் தான் சிக்கலா மாத்திருச்சு அப்படின்றதெல்லாம். அதெல்லாம் நீங்க கற்பனையில சொல்றீங்க. 107 இருந்தா அரசு அமையாது. அது ஆளுநர் செய்தது தவறு என்று அன்றே நான் பதிவு செய்தேன். தனிப்பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் இல்லை என்றால் தேர்தலுக்கு பின் கூட்டணி அமைந்தால் அதற்கு பெரும்பான்மை இருந்தால், அல்லது 3வது நிலை தேர்தலுக்கு முன் கூட்டணி இருந்தால் அது பெரும்பான்மை இருக்கான்னு பார்க்கணும். 3 பெரும்பான்மையும் இல்லானே தனிப்பெரும்பான்மை, தேர்தலுக்கு முன் கூட்டணியுடைய பெரும்பான்மை, தேர்தலுக்கு பின் கூட்டணியுடைய பெரும்பான்மை இல்லை என்றால் தனிப்பெரும் கட்சியைத்தான் அழைக்க வேண்டும். அதுதான் வாஜ்பாய் அழைத்தார்கள்ல, அது அழைக்க வேண்டும். அவர், அந்த தலைவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஒரு முறை வாஜ்பாய் தோற்றார், அடுத்த முறை வாஜ்பாய் வெற்றி பெற்றார். 1998 தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் 13 நாட்களிலே பதவி விலகினார். 1999 தனிப்பெரும்பான்மையை நிரூபித்தார். அதனால அதெல்லாம் எழுதப்படாத விதிகள். ஆனால் அந்த விதிகள் அதை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு பின்னணியில் அரசியல் கணக்கு தானே இருந்தது. இல்லை, அது தெரியாது. ஆளுநரை நான் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் ஆளுநர் செய்வது தவறு என்று அன்றே சுட்டி காட்டினேன். ஆளுநர் அழைக்க வேண்டும். தனிப்பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சி தலைவரை ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தேன். பல பேர் அப்படித்தான் சொன்னாங்க. இனி கூட்டணி ஆட்சிக்கான யுகம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? இனி அப்படிதான் போகுமா? அது தொடங்கலாம், துண்டிக்கலாம், அதெல்லாம் தேர்தலை பொறுத்து. இப்போ பெரும்பான்மை இருந்தால் தனி ஆட்சியாக அமைக்கலாம்னு ஒரு யோசனை வரலாம். பெரும்பான்மை இல்லாட்டி கூட்டணி ஆட்சி தான். இப்போ கேரளத்தில் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி தான். அவங்க அதை பற்றி கவலையே படுறதில்ல, மக்களும் கவலைப்படுறதில்ல, அரசியல் கட்சிகளும் தங்களை நிந்தித்து கொள்வது கிடையாது. கூட்டணி அரசு தான் நடக்கும் அப்படின்னு 30-35 வருஷமாக கூட்டணி அரசு தான் நடக்குது. ஆனால் தனிப்பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சி வந்தால் அது கூட்டணி ஆட்சி அமைக்குமான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் இப்படி நடக்கலாம், அப்படி நடக்கலாம். அந்த சூழ்நிலையை பொறுத்து தனிப்பெரும்பான்மை வந்துச்சுன்னு வைங்க, மற்ற கட்சிகளெல்லாம் 1, 2 இருக்குன்னா எதுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கணும்? அதனால் அந்த சூழ்நிலையை பொறுத்து, அந்த தருணத்தை பொறுத்து தான் இந்த முடிவை சொல்ல முடியும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக தாவேகா தலைவராக இருந்த போதும் கூட, அல்லது முதலமைச்சர் ஆன பிறகும் கூட, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னா கூட பல நிலைப்பாடுகளில் ஒரு மௌனம், சைலன்ஸை தான் அவர் கடைபிடிச்சிட்டே இருக்கிறார். திமுக கடும் எதிர்வினையாற்றும், ஆனால் இவர் கடந்து போகிற தன்மை. அவர் புதுசாக முதலமைச்சராக வந்திருக்கிறார். நீங்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ள உறுப்பினராக நுழைந்திருக்கிறார். 5-6 நாட்கள் கழித்து கூட்டணி அமைத்து முதலமைச்சராக வந்திருக்கிறார். அவருக்கு சட்டமன்ற நுணுக்கங்கள், ஆட்சி நுணுக்கங்கள்லாம் தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீங்கள் மு.க. ஸ்டாலின், இபிஎஸ் அதோடு ஒப்பிடக்கூடாது. ஏன்னா இபிஎஸ் என்பது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார். மு.க. ஸ்டாலின் என்பது கலைஞர் ஆட்சியில் அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருந்தார். அதோடு ஒப்பிட முடியாது. இவர் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே உறுப்பினராக வந்திருக்கிறார், ஆட்சி அமைத்திருக்கிறார். நிதானமாகத்தான், அழந்துதான், ஒரு படிப்படியாகத்தான் நடக்க வேண்டும். உடனே 100 மீட்டர் வேகத்தில் ஓட முடியாதுல்ல, அதெல்லாம் முடியாது. நிறைவாக ஒரு கேள்வி. எவ்வளவோ முடிவுகள் மக்கள் மனதை புரிஞ்சுக்கிறதுல நிறைய சிரமம் இருக்கும். தேர்தல் முடிவுகள் பெரிய தலைவர்களே கீழே சரிச்சிருக்கு, சாமானியர்களை உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் எல்லா ஒப்பீனியன் போல்லையும் அவருக்கான செல்வாக்கு இருந்தது. தேர்தலுக்கு முன்பு கூட அவர் செல்வாக்கை தான் முன்னிலைப்படுத்தி பலரும் பேசினாங்க. ஆனால் கொளத்தூரில் அவருடைய தோல்வியை நீங்கள் எப்படி அது எனக்கு வியப்பளித்தது, பல பேருக்கு அதிர்ச்சி அளித்தது. அவர் கட்சி தோற்பது என்பது ஒன்று, அவரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் தோற்பது என்பது வேறு. காமராஜ் தோத்தார்ல, இந்திரா காந்தி தோத்தாங்கல்ல, அண்ணா தோத்தார்ல, ராகுல் காந்தி தோத்தார்ல. காமராஜ் தோற்ற போது அண்ணா சொன்னார், நான் வருந்துகிறேன்னு சொன்னார். நேற்று பெரியவர் கி வீரமணியை சந்தித்தேன். அவர் சொன்னார், அண்ணா என்கிட்டே சொன்னார், காமராஜ் தோத்தது, அவர் தோற்றிருக்கப்படாது, எவ்வளோ பெரிய தலைவர், அவர் தோத்தது எனக்கு வருத்தம்னு சொன்னார். அந்த மாதிரி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தோற்றது முதல்வர் விஜய்க்கும் ஆழ் மனதில் வருத்தம் தந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அதனால் அந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்து பல காரியங்களை செய்தவர்கள் கட்சி தோக்கலாம், அவர்கள் தோற்பது என்பது வியப்பளிக்கிறது, அவ்வளோதான் சொல்ல முடியும். மிக்க நன்றி. உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.